கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 26/6/2026 வெள்ளிக்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 62ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். My soul find rest in God, my hope comes from him. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே நம்பிக்கை தரும் தேவன் என்கிறதான தலைப்பிலே உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை நான் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நீங்கள் எதை நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள்? அதாவது இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இதை வாஞ்சித்து இதை எதிர்பார்த்து இப்படி உங்களுடைய நம்பிக்கை இது கிடைக்கும், இது நடந்துவிடும், இது கைகூடி வரும் அப்படின்ற நம்பிக்கை எப்படி இருக்கிறது? அந்த நம்பிக்கை நிச்சயமாகவே நம் இயேசுவால் நிறைவேறும். நீங்கள் விரும்புகிறது நிச்சயமாய் கைகூடி வரும். நீங்கள் வாஞ்சிப்பதை கட்டாயம் இயேசுவால் பெற்றுக்கொள்வீர்கள். அந்த நம்பிக்கையிலே தளர்ந்து போகாமல் இருங்க. நீங்கள் நம்புறது இயேசு கட்டாயம் கொடுப்பார். சரி, நீங்கள் நம்பி எதிர்பார்க்கிற காரியங்கள் ஒரு புறம் இருந்தாலும் உங்களுடைய நம்பிக்கை குறித்து நான் ஒரு சில வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். நம்பிக்கை யார் மேல் இருக்கிறது? எதை நம்புகிறோம்? அதையும் நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பது நலமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். எரேமியா 30ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, ஆகையால் என் தாசனாகிய யாக்கோபே நீ பயப்படாதே, இஸ்ரவேலே கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடிக்கு ரட்சிப்பேன். யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான். நாம் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது நம்முடைய நம்பிக்கை நிச்சயமாக நிறைவேறும். ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறதான ஒரு காரியத்தை குறித்தும் இந்த வார்த்தைகள் சொல்கிறது. எரேமியா 17:5, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்கிறது. மனுஷனை அல்ல, கர்த்தரை நம்புவோம். சங்கீதம் 115:9 சொல்கிறது, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாக இருக்கிறார். 1 நாளாகமம் 5:20, தேவ நோக்கி கூப்பிட்டு அவர் மேல் நம்பிக்கை வைத்தபடினால் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். 2 நாளாகமம் 32:8, அவனோடு இருக்கிறது மாம்ச போயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிற நம்முடைய தேவனாய் கர்த்தர் தானே என்று சொல்லி அவளை தேற்றினான். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன அந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிறதை குறித்து தான் நான் சொல்லுகிறேன். என்னை அல்ல, சொல்லப்படுகிற இந்த வார்த்தைகளை நம்பி கர்த்தரை நம்புங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள், ஆசீர்வாதங்கள் உண்டாகும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 9:18, எளியவன் என்றைக்கு மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஆமென் ஒருபோதும் கெட்டு போவதில்லை. நீங்கள் ஒருவேளை ஒடுக்கப்பட்டு, நிந்திக்கப்பட்டு, புறக்கணிக்கப்பட்டு, ஊதாசனப்படுத்தப்பட்டு, உங்களை ஒரு பொருட்டாகவே யாருமே நம்பலை அப்படின்றத நீங்கள் வேதனை அனுபவிக்கிறீங்களா? உங்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை என்று வேதம் சொல்கிறது. சங்கீதம் 22:4, எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை விடுவித்தீர். சங்கீதம் 39:7, இப்போதும் ஆண்டவரே நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், நீர்தான் என்னுடைய நம்பிக்கை. நீதிமொழிகள் 23:18, 24:14 2 வசனத்திலும் சொல்கிறது, நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆம் பிரியமானவர்கள், உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தரை நம்புங்க, நீங்கள் நம்புறது நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எதிர்பார்க்கிறது, விரும்புகிறது நடக்கணுமா? நம்ப வேண்டியவரை முழுசாக நம்புங்க. ஆண்டவர் சகலவற்றையும் கைகூடி வர பண்ணுவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த புதிய நாள் கால வேளையில் என்னோடு இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய நாமத்தினாலே அவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, இது நடக்கணும், இது கிடைக்கணும், இது கைகூடி வரணும், இது கிடைத்தால் நன்றாக இருக்கும், இது எனக்கு வாய்க்க பண்ணிவிட்டால், அமைந்து விட்டால் என்று சொல்லி எதெல்லாம் நம்பி எதிர்பார்த்து விரும்பி வாஞ்சித்து கதறி ஜெபிக்கிறாங்களோ அவர்கள் கர்த்தர் பேரில் வைத்திருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் இவற்றை நீ வாய்க்க பண்ணி கொடுக்க பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஜெபித்து
ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. மே ஜீசஸ் bless you all. Amen. நேற்று கேள்வியும் பதிலும், நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ? யார் யாரிடத்தில்? எரேமியா 45:5 எரேமியா தீர்க்கதரிசி ஃபாரூக்கை நோக்கி சொன்னது. இந்த நாளுக்கான கேள்வி, நீ நம்பியிருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? யார் யாரிடத்தில் கேட்டது? மீண்டும் வார்த்தைகளுடன் ஜெபங்களுடன் நாளை தினத்தில் உங்களை சந்திக்கிறேன். ஆமென்.